சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். என்னுடன் மயிலாப்பூர் தொகுதிக்கு தினேஷ் மாணிக்கம் அவர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எங்களின் இளம் தலைவர் அவர்களின் அறிவுரையை பின்பற்றி இன்று நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்தோம். இளைஞருக்கு இந்த வாட்டி பெரும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கழக தலைவர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். எனவே இத்தேர்தலில் இளைஞரின் பங்கு மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கும். வரும் தேர்தல் 200 தொகுதியிலே நிச்சயம் வெல்வோம் என்று கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 200 நிச்சயம் இளைஞரணி போராடுவது 234 என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் ஆட்சியுடன் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர்கள் நாங்கள் நால்வருமே இன்று வேட்புமனு செய்துள்ளோம். தஞ்சை மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்துள்ளோம். பாபநாசம் சட்டமன்ற தொகுதி சார்பாக திமுக போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தும் வண்ணமாக இன்று பாபநாசம் உட்பட்ட 4 ஒன்றிய செயலாளரும் இணைந்து இன்றைக்கு விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளோம். பாபநாசம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கூட்டணிக்கு விட்டு கொடுத்து கூட்டணி கட்சி யார் தலைமை அறிவிக்கிறதோ அவங்களுக்கு உழைத்து இன்னைக்கு தொடர்ந்து ஜெயிக்க வச்சிருக்கோம். இந்த முறை எங்களுக்கு திமுக சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று தலைவரிடம் வலியுறுத்தியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பாபநாசம் தொகுதிக்கு திமுக சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. எங்கள் ஒன்றிய சார்பாக யாரை நிறுத்தினாலும் அவங்களுக்கு யாராவது உழைப்போம், பாடுபடுவோம்.